சில பேருக்கு மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிறத எப்படியாவது மறைக்க முடியாது. மண்டைக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கிறது தொப்பி வச்சு மறைச்சிக்கலாம். மண்டைக்கு உள்ள ஒண்ணும் இல்லைங்கிறத பேச்சு காட்டி கொடுத்துரும்ல. பல பேர் இருக்க இடத்துல அமைதியா உட்காந்துட்டான்னா அவன் பெரிய கெட்டிக்காரன் நினைப்பாங்க. அப்பா அவர் ஒண்ணுமே பேச மாட்டேக்காரரா, நடு கடல் மாதிரி ஆழமா இருப்பாரு போல, அந்த கடல் கரை மாதிரி அலை அடிக்காம அமைதியா இருந்தான்னா அவன் பயங்கரமான ஆளு. வாயை திறக்கல பத்தியா, ஏன்னா வாயை திறந்து தெரியும் முட்டா பையன். சில பேர் வாயை திறக்க மாட்டான், கம்முன்னு இருப்பான். சில பேர் வாயை திறந்தாலும் தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒருத்தர் கேட்டாங்க, பஞ்சபாண்டவர் எத்தனை பேருன்னு. பஞ்சபாண்டவர் எத்தனை பேரு? அந்த கேள்வியிலே பதில் இருக்கு. பஞ்சன்னா 5, பஞ்சபாண்டவர்னா பஞ்சபூதம்னா 5 பூதங்கள், 5 பொருட்கள். பஞ்சபாண்டவர் 5 பேரு. அவன் 4 பேர் 3 பேர் சொன்னாலும் பரவாயில்ல, அவன் ரொம்ப தெளிவா சொன்னா பாருங்க. பஞ்சபாண்டவர் கட்டில் கால் போல 3 பேரு அப்படின்னா. எப்படி? பஞ்சபாண்டவர் கட்டில் கால் போல 3 பேரு. சொன்னது கட்டில் கால்னா 4, வாயில சொன்னது 3, காட்டுனது 2. அப்போ 5ம் தெரியல, 4ம் தெரியல, 3னும் தெரியல, 2னும் தெரியல, மொத்தத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறத அவன் பேச்சு காமிச்சு கொடுத்துரும். ஒரு சினிமா நடிகை ரொம்ப புகழ் பெற்றவங்க அவன்கிட்ட கேட்டாங்க, மேடம் மேடம் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன விளையாட்டு? கிரிக்கெட் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா. கிரிக்கெட் விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த கிரிக்கெட் விளையாட்டு இருக்குதே, அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். காலால அந்த பெரிய பந்து தட்டிக்கிட்டே போகும்போது ஓங்கி விதித்தவுடன் அது ஓடி போய் கூடைக்குள் விழும் காட்சி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னா. கூமுட்ட பயவுள்ள, உனக்கு என்ன தெரிய போகுது என்று. அப்ப நான் கூமுட்டேங்கிறத ஒருக்கா சொன்ன போதாதா? 5 வாட்டி சொன்ன மாதிரி இருக்கும். ஆக பேச்சிலே காட்டி கொடுத்து விடும் அறிவிலித்தனத்தை.